Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட்ல அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவிலேருந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டம் வந்து அவங்க ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கேப்டன் அமெரிக்காவோட சூட்டை தான் அண்ட் இதை ஃபுல்லாக நம்ம ஆண்டோனி தான் அதான் நம்ம ஃபால்கான் தான் வந்து இப்போது புது கேப்டன் அமெரிக்கா மாறிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இன்னும் ஒரு என்னால் நம்ப முடியல. இன்னும் ஒரு கொஞ்சம் ஹோப்ஸோடு இருக்குது. மேபி நம்ம கிறிஸ் எவன்ஸ் அகெயின் திருப்பி ஆசை கேப்டன் அமெரிக்காவோட கேரக்டராக அவர் நடிக்கலான்னு. ஆனால் இப்போதைக்கு இவர் தான் லைக் ஆஃபிஷியலி இவர் தான். அண்டு இப்போதைக்கு படத்தில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அண்டு நம்ம ஹல்க்கும் வந்து ஒரு மெயினான ஒரு செக்மெண்ட்டாக இருக்க போதும் நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது தான் இருக்குது. ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த மூவியில் என்ன புதுசாக கொண்டு வராங்கன்னு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் மூவிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செட் ஃபோட்டோஸில் வந்து இப்போ லீக் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அதை லீக் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அண்ட் இதை பற்றி வந்து ஜேம்ஸ் கன் கிட்டேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் அவரும் வந்து பெருசாக லைக் இது வந்து எந்த ஒரு இம்பேக்டும் பெருசாக க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. இமேஜஸ் லீக் ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்னும் படத்தில் எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதனால் அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பாய்லர் ஆட்டமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கார். ஸோ மேபி ஏதோ சில சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ் அவர் மூவியில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி சூப்பர்மேனோட செட் ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. மெயினாகவே லைக் ஒரு ஐகானிக்கானது நம்ம சூப்பர்மேன் எப்போவுமே ஒரு ட்ரக்கு இல்லை காரை வந்து அப்படியே பிடிச்சி அப்படி ஹோல்ட் பண்ணி நிற்பார். அண்ட் அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் மூவிலையும் அந்த ஐகானிக்கான சீன் அவங்க வச்சுருக்காங்க போல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம பெவரி ஹில்ஸ் காப் மூவி வந்து 4th பார்ட் தான். ஆனால் நல்லபடியாக வந்து இப்போது போயிட்டுருக்கு. நெட்ஃப்ளிக்ஸோட சார்ட்ஸில் இப்போதைக்கு நல்லா கொஞ்சம் டாப்பான செக்மெண்ட்டில் வந்துட்டுருக்கு. அண்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு த்ரிலாஜி கலெக்ஷன் இருக்குது. அந்த கிளாசிக்கலான ஒரு மூவி 1984 ரிலீஸ் ஆனது 1994 வரைக்கும் டோட்டலாக 3 பார்ட்ஸோடு அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவுமே நம்ம ஏடி மர்ஃபி தான் நடிச்சிருப்பார். அண்ட் இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆகுது. அண்ட் திருப்பி இப்போ தான் வந்து 4th பார்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம எடி மர்ஃபி தான் வந்து லைக் அதுலேயும் அவர் தான் நடிச்சிருந்தார். பட் ரொம்ப யங்கர் வெர்ஷனாக இருப்பார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த யங்காக தான் இருக்கார். ஏன்னா நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். படம் நல்லா கொஞ்சம் ஃபன் காமெடியாக தான் இருக்குது. நானும் ஸ்பெஷலி அந்த இந்த மெயின் த்ரிலாஜி கலெக்ஷன் இன்னும் பார்க்கல. பட் சில பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க ப்ரோ பாருங்கள் நல்லாயிருக்கும்னு. ஸோ அதை கண்டிப்பாக அதை கவர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் டேரெக்டாக 4th பார்ட் பார்க்கணும் ஆசைப்பட்டால் கூட நீங்கள் டேரெக்டாக பார்த்துடலான்னு சொல்கிறேன். ஏன்னா ஈஸியாக தான் அவங்க ஸ்டோரி வைஸில் மோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வெரின் மூவிக்காக பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எக்கச்சக்கமான ஃபேன் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஒரு வேர்ல்டு டூரே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயும் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் நடந்துருந்தது. அண்ட் இப்போது அவங்க பாட்டு எல்லா சைடில் லைக் ஜப்பான் சைனா எல்லா பக்கமே அவங்க ஒரு சம பேர் வேர்ல்டு டூர் போயிட்டுருக்காங்க. அதனால் ப்ரொமோஷன் இன் ஃபுல் ஸ்விங்குன்னு சொல்லலாம். எப்படியோ படம் இந்த மந்த் எண்டு தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வர போகிறாங்களோ. அண்ட் அதே மாதிரி ஒரு நம்ம மார்வல் மூவி லைக் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இந்த 1 பில்லியன் மார்க்லாம் இப்போ டச்சே பண்ணுறது இல்லை. ஸோ அது திரும்பி 1 பில்லியன் மார்க்கை டச் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த லெவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ இந்த படத்துக்காக வச்சுருக்காங்க. அதனால் ஹைப்பும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க அண்ட் அந்த 1 பில்லியன் மார்க் டச் பண்ணான்னு. அண்ட் நம்ம ஜான்சினாவோட நியூ மூவி இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாக்பாட். அண்ட் அதில் மெயினாக நம்ம அக்வாஃபினாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அக்வாஃபினா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காமெடியான ஒரு கேரக்டர். அண்ட் நம்ம ஜான்சினாவும் இப்போ ஃபுல் காமெடி ஜானரால் தான் இறங்கிட்டாரா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஜாக்பாட்டோட மூவி கூட அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் நல்லா ஃபன்னாக இருக்குது. அண்ட் எப்படியும் இந்த படம் ஃபுல்லாக August 15th தான் ரிலீஸும் ஆக போகுது. மேக்ஸிமம் சான்சஸ் லைக் நம்ம மல்டிடப் லாங்குவேஜோட தான் ப்ரைமில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது வந்து லைக் உள்ள என்ன ப்ரோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாஃபினா வந்து ஒரு ஜாக்பாட்டை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இதில் இயர் கூட 2030 காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஃபியூச்சர் ரொம்பலாம் இல்லை. அப்கம் லைக் ஒரு 5 years கழிச்சு நம்ம உலகம் இப்படி இருக்க போகுதுன்னு அது நீங்கள் லேஸாக ஒரு கிளான்ஸ் உள்ள நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதில் நம்ம இவங்க வந்து ஓகே ஜாக்பாட் தான் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ லாட்ரி மாதிரி அண்ட் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்ல. பட் இப்போ இவங்களை சாவடிக்கிறது நிறைய பேர் வராங்க. ஏன்னா இவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த லாட்ரி அவங்களுக்கு கைக்கு போயிடும்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் நம்ம ஜான்சினா காப்பாற்றுற மாதிரி ஒரு மூவி. ஸோ என்ன இருந்தாலும் ஃபன் காமெடி எலிமெண்ட் இருக்குது. அண்ட் டேரெக்டாக OTT ரிலீஸ் ஆகுதா. ஸோ அது ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் மூவி கில் இப்போது பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த படத்தோட இனிஷியல் இயர்லி ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி ஃப்ரம் இந்தியா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு தந்திருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரும் பார்த்தேன் அது செம ஆக்ஷன் பேக்காகவும் இருந்தது. அண்ட் இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஹாலிவுட் லைக் நம்ம இந்தியன் மூவியாக ஹாலிவுட் ரீமேக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு
அதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த படத்தை வேறு நம்ம ஜான் விக்கோட டேரக்டர் சாட் ஸ்டெலின்ஸ்கி தான் எடுக்கவும் போகிறாரு ஹாலிவுட் ரீமேக்கில் ஃபார் லைன்ஸ் கேட்காக தான். அண்ட் நம்ம ராட்டன் டொமேட்டோலையும் இப்போதைக்கு 91% ஸ்கோர் தந்திருக்காங்க. கண்டிப்பாக நானும் இந்த படத்தை பார்க்க போகிறேன், இன்னும் பார்க்கல. ஆனால் ட்ரெய்லர் நல்லபடியாக இருக்குது. ஒரு ட்ரெயின் உள்ள ஆக்ஷன் பேக்கான மூவி. நம்ம ஹீரோ ஒரு கமாண்டோ மாதிரி நிறைய வில்லன்ஸ்லாம் வராங்க. அண்ட் அந்த ட்ரெயின்லேயே வந்து சில கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ட்ரெய்லர்லேயே அவ்வளோ நல்லபடியாக இருந்ததா. கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெர்மினேட்டரோட நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் கண்டினியூ ஆகுமான்னு ஒரு டவுட்டோடு இருக்கீங்கன்னா அதுக்காக ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இனிமேல் நியூவான ஒரு டெர்மினேட்டரான ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் இப்போதைக்கு இனிஷியலாக நம்ம கிறிஸ் பேட்டும் வித் நம்ம அர்னால்டோட ஒரு பேரோட இப்போது டெர்மினேட்டர் மூவி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தனி அனிமே வந்து நம்ம டெர்மினேட்டருக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அந்த அனிமே பார்த்திங்கன்னா ஃபுல் நியூவான கான்செப்ட் ஸ்டோரியாக இருக்க போது. ப்ளஸ் அங்கேருந்து தான் வந்து என்டையர் இந்த நியூ டெர்மினேட்டரோட ஃப்ரான்ச்சைஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்கமிங் ஃப்யூச்சரில் நியூ டெர்மினேட்டர் மூவி வந்தால் இப்போதைக்கு இனிஷியல் பிக் நம்ம கிறிஸ் பேட் அண்ட் நம்ம அர்னால்ட். ஆப்வியஸ்லி அவர் இல்லாமல் டெர்மினேட்டரே கிடையாது. ஸோ அவர் வச்சு தான் திருப்பியும் எடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பாயோட ஒரு நியூ மூவி வருது, த க்ரூக்கட் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரெய்லரை பார்த்து இது நம்ம ஹெல்பாய்வான மூவியே கிடையாது, யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெய்லரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கொஞ்சம் லோ குவாலிட்டி அண்ட் லோ பட்ஜெட்டாக உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறமா வேணாம், நம்ம பழைய ஹெல்பாய் மூவியே செம்மையாக இருந்தது, இதெல்லாம் புதுசாக எதுவும் கொண்டு வராதிங்கன்னு தான் தெரியும். ஆனால் இப்போது இது ஃப்ரான்ச்சைஸோட கண்டினியூவாக இல்லை தனி ப்ராஜெக்டான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஆனால் ஒரு அவ்வளோ பார்க்க வந்து அது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக அது ஃப்ரான்ச்சைஸோட கண்டினியூட்டியெல்லாம் இருக்காது, தனியாக இன்னொரு சைட்லேருந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் கம்மிங் சூன் தான் அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர், இந்த க்ரூக்கட் மேன் ட்ரெய்லரை பார்த்து இது நம்ம அஃபிஷியல் ஹெல்பாயோட கண்டினியூஷன்லாம் நினச்சிடாதீங்க, இது கொஞ்சம் வேறு ப்ராஜெக்ட் தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஹைப்பாக இருங்க. அதை கண்டிப்பாக அப்படியே நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.